2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி வந்து இருக்க போகிறது. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகி இருக்கு. இதுக்கான பிளான் வந்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து தளபதி அவர்கள் முடிவு பண்ணல, உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்க போகிறது, உதயநிதி அவர்களோட தொண்டர்களுக்கும் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து மாபெரும் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னா வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தது. ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. திமுக மாபெரும் வெற்றிலாம் பெறல. முக்கியமாக வந்து கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம் இந்த மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் வந்து சந்தித்து இருந்தது. அதாவது கொங்கு மண்டலத்தில் வந்து 67 தொகுதிக்கு மேலே வந்து இருந்தது. இதில் வந்து திமுக வந்து 44 தொகுதிக்கு மேலே வந்து தோல்வியை மட்டுமே வந்து சந்தித்தது. மிகவும் வந்து ரொம்ப கம்மியான வாக்குகள் வந்து தோல்வியை வந்து சந்தித்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் வந்து பிஜேபியோட ஆக்கிரமிப்பு, பிஜேபியோட பவர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது வித் அதிமுக சப்போர்ட்டட். இந்த டைமும் வந்து அதே ஒரு விஷயம் வந்து ஃபாலோ ஆக போகிறது. முக்கியமாக வந்து திமுகவோட வெறுப்பு ஓட்டுகள் வந்து கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதனால கொங்கு மண்டலத்தில் திமுகவோட வெறுப்பு ஓட்டுகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதையும் தாண்டி வந்து மீண்டும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இணைந்திருக்கு. இது ரெண்டு விஷயத்தையும் தாண்டி கொங்கு மண்டலத்தை கட்டி ஆண்டது வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும். இவங்க ரெண்டு பேரும் வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. திமுக இது வரைக்குமே நம்பிக்கொண்டு இருந்தது என்னன்னா, செந்தில் பாலாஜி பொன்முடி போதும், இவங்க ரெண்டு பேரும் வந்து கொங்கு மண்டலத்தில் எல்லா தொகுதியிலும் இவங்களை வச்சு வந்து வின் பண்ணி விடலாம், அந்த ஒரு தைரியத்தில் வந்து திமுக வந்து இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கும் சரி பொன்முடிக்கும் சரி நிறைய கேஸ் வந்து அவங்க பின்னாடி போய் கொண்டு இருப்பதால் அவங்களோட பவர் வந்து கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. அவங்கள வேட்பாளராக நிற்க வைக்கும் போது வந்து அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திமுக வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொங்கு மண்டலமான சேலம், தர்மபுரி, கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் வந்து வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பணிகள், முக்கியமாக வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் போது நிறைய சண்டைகள் வரும். தேர்தலில் வந்து வியூகம் எப்படி, அதுக்கான பொறுப்பை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் கொங்கு மண்டலத்தை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கி கொங்கு மண்டலத்தில் போன டைம் வந்து 44 தொகுதி தோத்தாங்க பார்த்தீங்களா, இந்த டைம் வந்து எல்லா தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஏற்கனவே வந்து திமுக வந்து கொங்கு மண்டலத்தில் கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்குது. அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு பயங்கரமான அமைப்பை வந்து அமைத்து அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமாக வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் முதல் டைமே வந்து கோயம்புத்தூரில் வந்து அவங்க பூத் கமிட்டி மாநாட்டை வந்து வச்சுருந்தாங்க. அது கோயம்புத்தூரா இல்லை வந்து தளபதி ஊரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தளபதிக்கு வந்து வரவேற்பு வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து கொங்கு மண்டலத்தில் தளபதி அவர்கள் போட்டியிட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் வருவதற்கு முன்பே, அதாவது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்பே வந்து கோயம்புத்தூர் அப்படி இல்லைன்னா தர்மபுரி அப்படி இல்லைன்னா வந்து சேலத்தில் தான் வந்து சேலம், ஈரோடு 4 தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்து வெளியானது. இப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஓவராக டார்கெட் பண்ணும் கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த சைடு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கொங்கு மண்டலத்தோட தலைமை பொறுப்பாளராக வந்து இப்போ வந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் வந்து கொங்கு மண்டல வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரம் வந்து செய்ய போகிறாங்க. முக்கியமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதியாகவே கொங்கு மண்டலம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து திமுக வந்து என்ன நரேஷனை வந்து செட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் தளபதி விஜய் அப்படிங்கிற நரேஷன் வந்து செட் பண்ணி கொண்டு இருக்குது. இந்த ஒரு நரேஷன் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டால் இளைஞர்களோட வாக்குகளை வந்து இதன் மூலமாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஒரு தப்பான விஷயம் போயிடுனா, தளபதி விஜய் அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அரசியல் அனுபவம் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்க ப்ரெஸ் மீட்டில் நிறைய பார்த்துருப்போம், அவங்க ஸ்பீச் நிறைய கேட்டிருப்போம். அதனால் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் பவர் வந்து பயங்கரமாக ஏறப்போகிறது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அது வந்து தளபதி விஜய்க்கு எகென்ஸ்டாக இருக்க போகிறதா இல்லை வந்து அதுவே வந்து ஒரு பலமாக தளபதிக்கு மாறப்போதான்னு.
2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி வந்து இருக்க போகிறது. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகி இருக்கு. இதுக்கான பிளான் வந்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து தளபதி அவர்கள் முடிவு பண்ணல, உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்க போகிறது, உதயநிதி அவர்களோட தொண்டர்களுக்கும் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதாவது வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து மாபெரும் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தது. ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. திமுக மாபெரும் வெற்றிலாம் பெறல. முக்கியமாக வந்து கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம் இந்த மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் வந்து சந்தித்து இருந்தது. அதாவது கொங்கு மண்டலத்தில் வந்து 67 தொகுதிக்கு மேலே வந்து இருந்தது. இதில் வந்து திமுக வந்து 44 தொகுதிக்கு மேலே வந்து தோல்வியை மட்டுமே வந்து சந்தித்தது. மிகவும் வந்து ரொம்ப 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 கம்மியான வாக்குகள் வந்து தோல்வியை வந்து சந்தித்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் வந்து பிஜேபியோட ஆக்கிரமிப்பு, பிஜேபியோட பவர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது வித் அதிமுக சப்போர்ட்டட. இந்த டைமும் வந்து அதே ஒரு விஷயம் வந்து ஃபாலோ ஆக போகிறது. முக்கியமாக வந்து திமுகவோட வெறுப்பு ஓட்டுகள் வந்து கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதனால் கொங்கு மண்டலத்தில் திமுகவோட வெறுப்பு ஓட்டுகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதையும் தாண்டி வந்து மீண்டும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இணைந்திருக்கு. இது ரெண்டு விஷயத்தையும் தாண்டி கொங்கு மண்டலத்தை கட்டி ஆண்டது வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும். இவங்க ரெண்டு பேரும் வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. திமுக இது வரைக்குமே நம்பிக்கொண்டு இருந்தது என்னன்னா, செந்தில் பாலாஜி பொன்முடி போதும், இவங்க ரெண்டு பேரும் வந்து கொங்கு மண்டலத்தில் எல்லா தொகுதியிலும் இவங்களை வச்சு வந்து வின் பண்ணி விடலாம், அந்த ஒரு தைரியத்தில் வந்து திமுக வந்து இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கும் சரி பொன்முடிக்கும் சரி நிறைய கேஸ் வந்து அவங்க பின்னாடி போய் கொண்டு இருப்பதால் அவங்களோட பவர் வந்து கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. அவங்கள வேட்பாளராக நிற்க வைக்கும் போது வந்து அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திமுக வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொங்கு மண்டலமான சேலம், தர்மபுரி, கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் வந்து வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பணிகள், முக்கியமாக வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் போது நிறைய சண்டைகள் வரும். தேர்தலில் வந்து வியூகம் எப்படி, அதுக்கான பொறுப்பை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் கொங்கு மண்டலத்தை வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கி கொங்கு மண்டலத்தில் போன டைம் வந்து 44 தொகுதி தோத்தாங்க பார்த்தீங்களா, இந்த டைம் வந்து எல்லா தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஏற்கனவே வந்து திமுக வந்து கொங்கு மண்டலத்தில் கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்குது. அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு பயங்கரமான அமைப்பை வந்து அமைத்து அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமாக வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் முதல் டைமே வந்து கோயம்புத்தூரில் வந்து அவங்க பூத் கமிட்டி மாநாட்டை வந்து வச்சுருந்தாங்க. அது கோயம்புத்தூரா இல்லை வந்து தளபதி ஊரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தளபதிக்கு வந்து வரவேற்பு வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து கொங்கு மண்டலத்தில் தளபதி அவர்கள் போட்டியிட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் வருவதற்கு முன்பே, அதாவது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்பே வந்து கோயம்புத்தூர் அப்படி இல்லைன்னா தர்மபுரி அப்படி இல்லைன்னா வந்து சேலத்தில் தான் வந்து சேலம், ஈரோடு 4 தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்து வெளியானது. இப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஓவராக டார்கெட் பண்ணும் கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த சைடு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கொங்கு மண்டலத்தோட தலைமை பொறுப்பாளராக வந்து இப்போ வந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் வந்து கொங்கு மண்டல வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரம் வந்து செய்ய போகிறாங்க. முக்கியமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதியாகவே கொங்கு மண்டலம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து திமுக வந்து என்ன நரேஷனை வந்து செட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் தளபதி விஜய் அப்படிங்கிற நரேஷனை வந்து செட் பண்ணி கொண்டு இருக்குது. இந்த ஒரு நரேஷன் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டால் இளைஞர்களோட வாக்குகளை வந்து இதன் மூலமாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஒரு தப்பான விஷயம் போயிடுனா, தளபதி விஜய் அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அரசியல் அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்க ப்ரெஸ் மீட்டில் நிறைய பார்த்துருப்போம், அவங்க ஸ்பீச் நிறைய கேட்டிருப்போம். அதனால் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் பவர் வந்து பயங்கரமாக ஏறப்போகிறது. ஸோ பொறுத்து நான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அது வந்து தளபதி விஜய்க்கு எகென்ஸ்டாக இருக்க போகிறதா இல்லை வந்து அதுவே வந்து ஒரு பலமாக தளபதிக்கு மாறப்போதான்னு